நீ பசியாதுன்னு சொல்லிட்டு மாவெல்லாம் கொடுத்து சோனக்கூட தள்ளி விட்டு தூக்கி விட்டெல்லாம் உபகாரம் பண்ணிக்கிற. அதனால ஒரு சின்ன ஆசை கட்டி வேற ஒன்றும் இல்லை, போச்சுக்காத. இந்த காட்டுக்குள்ள இருக்கிறீங்களே, இந்த காட்டுல எதை பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லையா? பயமில்லை தாத்தா, இது எங்கள் காடு. எதற்காக பயப்பட வேண்டும்? எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டீங்களா? இல்லை தாத்தா, எதற்கும் பயப்பட மாட்டோம். பூனை குட்டி வந்துச்சுன்னா பிடித்து வைத்து விளையாடுவோம். அதேங்கப்பா, பூனை கட்டி பிடிச்சு வச்சு விளையாடுறீங்களா? ஆமாம் தாத்தா. புலிக்குட்டி வந்தா கட்டி வைத்து விளையாடுவோம். புலிக்குட்டி கட்டி வச்சுக்கீங்களா? ஆமாம் தாத்தா. ரொம்ப வெள்ளம் குடிச்சு ஆளாச்சிக்கு போல இந்த காட்டுக்குள்ள வந்தா. சரி, இந்த காட்டுக்குள்ள கால் வச்சுட்டு பாரமா கொண்டு வச்சுட்டு முறமாட்டா காலோட சுத்தி தெரியுமா? கரைன்னு ஒரு குடும்பம். அது என்ன தாத்தா? அது என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க, காட்டுக்குள்ள அப்படியே பூன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு. தெரியவில்லையே, என்ன சொல்லுங்க? யானைன்னு சொல்லுவாங்க பேத்தி. யானையா? அதை பார்த்தால் மட்டும் கொஞ்சம் பயம். சிக்கி கொண்டாள வள்ளி மாது, சிக்கி கொண்டாள அது ஒண்ணுல பேத்தி. நான் மறுபடி கிடந்தப்போ என்னோட துளசி மாலை கீழே விழுந்துருச்சு. அது சிக்கின்னு சொல்லி சொன்னேன், வேற ஒன்றுல பேத்தி. இருந்தாலும் எந்த விதத்திலும் என் அண்ணன் விக்னேஸ்வரர்களை கேட்டால் எனது காரியம் சித்தியமாகவில்லை. ஆகையால் என் அண்ணன் இப்போதே வந்து எனது காரியத்தை நிச்சயமாக சித்தியாக்கி கொடுக்க வேண்டும். அண்ணா வாருங்கள். பேட்டி, ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குது பேட்டி. ஏதோ சத்தம் கேட்கிறது. சத்தம் கேட்குதா? என்ன சத்தம் தெரியலையே. ஏதோ யானை போல் கேட்கிறது. யானையா? ஆமாம். எங்க பேட்டி, எனக்கு ஒண்ணும் தெரியலையே. யானை போல் தான் தெரிகிறது. பேட்டி, நீ வயசுக்குள்ள உனக்கு தெரியும். நானே வயசானாது, எங்க என்ன வந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. யானை வர மாதிரியே தெரியல பேட்டி. வந்தாலும் நீ வயசுக்குள்ள நீ ஓடிடுவ. வயசான காலத்துல நானே சொல்லி பேசி வயசானால நீனா பேசி காப்பாத்தோன்னு. யானை பயமா? யானை வந்துச்சா? யானையா? யானை என்ன பேத்தி, இந்த யானை சொல் பேச்செல்லாம் கேக்குது. நல்ல யானையா இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் சரி, இந்த யானை நான் விளக்கம் சொல் பேச்செல்லாம் கேக்குது. அந்த யானை நான் விளக்கம்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் இந்த யானை நான் விளக்குவேன். நீ எனக்கு உபகாரம் பண்ண, நான் உனக்கு உபகாரம் பண்ணணும்ல. அதனால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் இந்த யானை இருந்து போக. இல்லாட்டி நீ ஏன் யானை கட்டிக்கும்? என்னால முடியாது, நீ ஏன் கட்டிக்கும்? அப்படி போல நீ என்னமோ பண்ணாலும் அவ்வளவுதான். நீ சொல்லணும், நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் நான் யானை கட்டுவேன். அதெல்லாம் சொன்னாதான் யானை தெரியும். நீ சொன்னாதான் யானை போக வேண்டி போகாது. நீங்கள் சொல்வது யானை கேட்கிறது. நீங்கள் சொன்னால் சென்று விடும் அல்லவா? ஆமாம், அதுக்கு நீ ஏதாவது சொன்னாதான் யானை போகுது. நீங்கள் முதலில் யானை விரட்டுங்கள் தாத்தா, பின்பு சொல்கிறேன். அதெல்லாம் நீ சொன்னா மட்டும்தான் யானை போக வேண்டி யானை போகாது. நீங்கள் சொல்லுவதெல்லாம் கேட்கிறது. போக சொன்னால் போகாதா? அது போக நீ மறுபடியும் யானை போக வந்துருக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாதான் யானை போக வேண்டி யானை போகாது. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கேட்குமா? நான் சொன்னாலும் கேட்கும். அப்படியா? சரி, அப்படியே சொல்லு பேட்டி. அண்ணன் விக்னேஸ்வர கடவுளே, சென்று வாருங்கள். ஐயோ தாத்தா, யானை அதிகமா சொல்லலாம். இது வரைக்கும் அவ்வளவு சரி, அதிகமா சொல்லுவீங்க. ஆமாம் தாத்தா, நீங்கள் சொன்னால் கேட்கிறேன். நான் சொன்னால் கேட்க மாட்டேன். நீ சொன்னா கேட்கிறதான்னு கேட்கிறேன். நீ ஏன் வரட்டி விடு? நான் ஒன்றும் மாட்டேன். அப்படியா? நான் சொல்ல மாட்டேன். நீ தான் ஏன் போடுறது? இந்த யானை போகணும்னா இந்த யானை மேல சத்தியமா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாதான் யானை போகும். இல்லாட்டி யானை நான் போக சொல்ல மாட்டேன். நீ விரட்டிட்டு பேத்தி, நான் விரட்டணும்னா நீ யானை மேல சத்தியம் பண்ணாதான் யானை போகும். அதுக்கு என்ன பண்றது? நானு நீ சத்தியம் அதான் இந்த யானை இங்கிருந்து போகும், இல்லாட்டி போகாது. சரி தாத்தா, இந்த யானை மீது சத்தியமாக தங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். அப்படியா? அண்ணன் விக்னேஸ்வர கடவுள் சென்று வர வேண்டும்.
செய்தாதான் நன்னே நானே நன்னே நானே நானண்ணா நன்னே நானே நானண்ணா நன்னே நானே நானே நன்னே நானே நானண்ணா நன்னே நானே நன்னே நானே நானண்ணா நன்னே நானே நானண்ணா நன்னே நானே நானே நன்னே நானே நானண்ணா ஆட்டம் நன்னை கதி சும்முவன் நானே ஹரி நானே நானே சண்முகரே நானே நானே அப்படியா? ஆமாங்க. ஏன் பேத்தி இப்பதான் சத்தியமெல்லாம் பண்ணி கொடுத்தேன். இவ்வளவு வயசானவரை போய் கல்யாணம் செய்து கொள்ள சொல்கிறீர்களே. அப்ப நான் வயசு பையனாட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தாத்தா. வயசு பையனாக இருந்தாலும் நான் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். அப்ப நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியமெல்லாம்? தாத்தா, நான் சிறு வயதிலிருந்தே அந்த முருகப்பெருமானையே எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், அந்த முருகப்பெருமானை தவிர. சரி சரி, அது சரி. என்ன ஆனாலும் சரி, நீ யாரை வேணா மனசு நினைச்சுக்கோ. எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தீல, அந்த சத்தியத்தை நிறைவேற்றே ஆகும். என் உயிரை மாய்த்துக் கொள்வதே மேல். வாணிப பிராயத்திலே வயது சென்றவரை மனம் முடிக்கலானே. 90 வயது சென்ற துவங்க இளவனை சொந்தமாக்கி கூப்பிட்டு சூது செய்தானே. என்னை மோசம் செய்தானே. யானை விட்டு எளிமை கட்டி அநியாயம் செய்வான் என்று அறியாமல் தந்ததற்கு யாரை நோவது? யாரை நோவது? யாரை நோவது? கண்மணி வழி அஞ்ச வேண்டாம். வேடனாக வந்தவனும் நானே, ஒரு வேங்கை மரமாக நின்றவனும் நானே. இப்போது 6 முகமும் மாற்றி அளவுள்ள மயிலை மாற்றி என் ரூபத்தை நம்ம எப்பவும் கனகாச்சலமலை கூதையான அவ்வளவுதான். அவங்க